ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தனியாக ஒரு கட்சி ஆரம்பிப்பதாக இருந்தது. பல வருடங்களாக அதற்கு அதிரடியாக உழைத்துமே இறுதி நேரத்துல அவருடைய உடல்நிலை மோசமானதால அந்த முடிவை கைவிட்டு விட்டார். இதன ஒரு அறிக்கையுடன் வெளியிட்டிருந்தாரு. அப்போது பலருமே இது ஆளும் கட்சியான திமுக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை மிரட்டி இப்படி பண்ண வச்சாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதன் பின்னர் பாத்தீங்கன்னா உண்மை என்ன அப்படின்றத சூப்பர் ஸ்டாரே நேரடியாக பேட்டி கொடுத்திருந்தாரு. அதன் பிறகு தற்போது தமிழக வெற்றி கழகத்துடைய ஆதவ் அர்ஜுனா அவர்கள் கூட திமுகவால தான் சூப்பர் ஸ்டார் அவர்கள் அரசியலுக்கு வரல அப்படின்ற விஷயத்த சுட்டி காட்டியுமே இருந்தாரு. இதற்குமே சூப்பர் ஸ்டார் அவர்கள் அமைதி காக்காமல் அறிக்கை ஒன்றை வெளியிட்டு ஆதவ் அர்ஜுனா அவர்களுக்கு பதிலடியுமே கொடுத்தார். அவர் மட்டுமல்ல, அவரை சார்ந்த பலரும் அவரை பிடித்திருக்கும் பலருமே ஆதவ் அர்ஜுனா அவர்களுக்கு பதிலடி கொடுத்தாங்க. அதன் பின்னர் ஆதவ் அர்ஜுனா அவர்களுமே அவருடைய தவற புரிந்து கொண்டு மன்னிப்புமே கேட்டார். இந்த நிலையில சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தற்போது தமிழக வெற்றி கழகத்துல இணைய உள்ளார் அப்படின்னு ஒரு சில நாட்களாக தகவல் வைரலாக ஆரம்பிச்சது. ஆனால் தற்போது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் திமுகவுல இணைய இருக்காரா. திமுகவிற்காக பிரச்சாரம் பண்ணவும் களமிறங்க இருக்காராம். ஆகையால பாத்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் அவர்கள் தமிழக வெற்றி கழகம் மட்டுமல்லாமல் பிஜேபி அப்படின்னு அனைத்து கட்சிகளுக்குமே எதிராக குரல் கொடுக்க இருக்காரா. சூப்பர் ஸ்டார் அவர்கள் திமுகவில் இணைந்துள்ளார் அப்படின்ற தகவலை இன்னும் 1 அல்லது 2 நாட்கள்ல ஆளும் கட்சியான திமுகவே அதிரடியாக அறிவிக்க இருக்காங்களா. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.